உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. நோவா காலத்தில் பார்த்தோம், லோத்து காலத்தில் பார்க்குறோம். மனுஷகுமாரன் வரும்போது இப்படி நடக்கும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் வந்தது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ரட்சிப்பு வந்தோடனே இருதயத்துக்குள்ளே வருது. அது பிரத்யட்சமாய் வராது. அந்த பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படி சொன்னார். ஆனால் இயேசு சபையை எடுத்துக்கொண்டு போக வரும்போது அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க அதை ஒன்று சொல்கிறாரு. பாவம் பெருகி போகும்னு. இந்த பொள்ளாச்சி சம்பவம் மக்கள் மறந்துட்டாங்கங்க. சமுதாயம் கெட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா பாவங்களை விட மாம்ச இச்சையான பாவங்களே தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. தேவனுக்கு விரோதம் மட்டும் இல்லை, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. சரீரம் கர்த்தருக்குரியதுன்னு எழுதியிருக்கு. நாம் இந்த மாம்ச இச்சையான பாவத்தை செய்யும்போது நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாவ இச்சையான இந்த மாம்ச கிரியைகளை நடப்பிக்கும் போது இவன் கொஞ்ச நாளில் மெதுவாக போய் பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு போயிடுவான். அல்லது விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவனை பார்த்தா கொஞ்ச நாள் இப்படி இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழுவான். உங்களுக்கு புரியுதா? இந்த வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. பைபிளில் சொல்லியிருக்கிறபடி தேவன் ஆதாமை உண்டாக்கின போது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக எல்லா தொழில்களும் நல்லா செய்தாங்கன்னு எழுதியிருக்கு. காயினுடைய மகன் இந்த மகன் என்ன செஞ்சான், இந்த தொழில் செஞ்சான், இவன் இந்த மகன் இந்த தொழில் செஞ்சான், ஒருத்தன் மியூசிஷியனாக இருந்தேன், அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தேன், அவன் காட்டுப்பிராண்டியாக இருந்தேன், அவன் குகைகளில் வாழ்ந்து வந்தேன், அப்புறமேலு சமைக்க கற்றுக்கிட்டேன், அதனால் வெள்ளாமையும் செஞ்சு சமைச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக ஆற்றுப்படுகைகளையா வந்து குடியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை இப்படி ஆரம்பிச்சு விட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் ஞானம் உள்ளவனா படைச்சாருன்னு. ஆனால் அவன் பாவம் செஞ்சானா இல்லையோ, கடைசிக்கு ஐயோ நிர்வாணியாக இருக்கமேன்னு சொல்லி பாவம் செஞ்சதுனால தான் நிர்வாணம் தெரியுது. அது வரைக்கும் அந்த ஷேம் அவனுக்கு இல்லை. பாவம் செஞ்சவன தான் கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி அத்தியலை எடுத்து தைக்கிறான். அப்புறமேலும் இந்த பாவம் பெருக பெருக அத்தியலையும் வேண்டாம், கர்த்தர் ஆடை அடித்து ஆட்டு தோல் வச்சு அவனுக்கு வஸ்திரத்தை உண்டாக்கி கொடுத்தாரு, கிழியாமல் நல்லா வச்சுக்கங்க. ஆனால் இந்த பாவம் என்ன செஞ்சிருச்சு, அந்த வஸ்திரமும் வேண்டான்னு அவனை நிர்வாணி ஆக்கி நிர்வாண கோலத்தில் குகை மனிதனா, காட்டு மனிதனா, காட்டு மிராண்டியா, கற்கால மனிதன், குகைக்கால மனிதன்லாம் வரலாற்று கதை எழுதி தப்பு தப்பாக எழுதி கெடுத்து வச்சுட்டான். ஆனால் உண்மை என்ன, தேவன் மனிதனை அவருடைய சாயல் ரூபத்தில் ஞானமுள்ளவனாக உண்டாக்கியிருந்தார். பாவம் வந்தது,
நோவா காலத்திலையும் சோதோம் காலத்திலையும் சோதோம் குமரா காலத்திலையும் நடந்தது போல் மனுஷர் மாறிட்டாங்க. இன்றைக்கும் கூட அந்தமான் தீவு பக்கத்தில் சென்டினல் ஐலண்டு நிர்வாண கோலமாக ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் இதுபோல் சில இடங்களில் இருக்கிறாங்க. ஏன் இந்த சிறுமலையில் கூட 19 பேர் இருக்காங்களாம் பலியர்கள்னு சொல்லி. அவன் ஏரியாவில் இருந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நமக்கு கர்த்தர் நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாரா கொடுக்கலையா? பாவம் செஞ்சேன், அவனுக்கு மகிமையாக இருந்த அந்த மகிமை தான் அவனுடைய ட்ரெஸ்ஸு. பாவம் செஞ்சால் மகிமை போயிடுச்சு, அதனால ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. ட்ரெஸ்ஸு போயிட்டதுனால தான் அவன் ஐயையோ நிர்வாணமாக இருக்கமே அப்படின்னு போய் அத்தியல் எடுத்து தைக்கிறான். இது ஒன்றும் சரிப்படாதரான்னு சொல்லி தான் ஆட்டுத்தோல் அடித்து அவர் அரைக்கச்சை செய்து கொடுத்தாருன்னு போட்டிருக்குது. ஆனால் பாவம் இருக்குது பார்த்தீங்களா? தொடர்ந்து பாவம் இவனை நிர்வாணமாக ஆக்குனது மட்டும் இல்லை, எனக்கு ட்ரெஸ்ஸு வேண்டான்னு சொல்லி நிர்வாணியாகவே வாழ்ந்தான்னு போட்டிருக்கு. அவன் தான் கொய்கை மனிதனும் காட்டு மிராண்டியும். இப்போ நாம் மறுபடியும் ஏதோ சமுதாயமாக வாழ்கிற போது நல்ல ட்ரெஸ்ஸில் போட்டு வாழ்ந்துருக்குறான். ஆனால் அந்த பாவத்தில் இருக்கிறவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது பிடிக்கல. அதை தெரிஞ்சுட்டு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்கிற ஆசை, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய இருதயம் கெட்டு போய்விட்டது. கேவலமான இருதயம். இந்த கேவலமான மனசு அடுத்து எப்போ போகலாம், வீட்டுக்கு போகலாம், இதை செய்யலாம் அதை செய்யலான்னு கேவலமான காரியங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்குது. மாம்ச இச்சை, மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள், முடியாது. இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்கிறது. எவ்வளவோ கிருபை கர்த்தர் கொடுத்தாலும் அதெல்லாம் வேண்டாம், என் மாம்ச இச்சை எனக்கு அதான் வேணும் அப்படின்னு போகிறவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாமல், அதாவது ஒரு மனுஷன் கூட நரகம் போகாமல் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு கர்த்தர் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு, நான் இப்போ சொன்னேனே, பரதேசுக்கு போனார், பாதாளத்தில் போனார், 3 நாள் அங்கே ஐஸ்வர்யவான் இருந்த இடத்துல 3 நாள் இருந்தார். அவ்வளவு பாடுபட்டு 3 நாள் வேதனை அதை அனுபவிச்சு 3 நாள் கழித்து தான் இயேசுவை பிதாவாகிய தேவன் அங்கேருந்து தூக்கி எடுக்கிறாரு. அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது, ஏன்னா அவர் பாவம் செய்யலை. இயேசுவை அவர் தூக்கி எடுத்தார். இயேசு பாவம் செய்யாததுனால அவர் தூக்கி எடுத்தது, அதுவும் கர்த்தருடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களை பாருங்க, நீ என்ன பந்தயம் கட்டுற, நான் நரகத்துக்கு தான் போவேன். எவ்வளவு உலக மக்கள் எவ்வளோ பேர் நரகம் போகிறாங்க பாருங்க. கிருபை இல்லையா? இருந்தது, ஆனால் நரகம் போகிறேன்றாங்க. ஆங்காங்கே சபை மக்களை பாருங்க, பழங்கால சபைகளை பாருங்க, ஒட்டு மொத்தமாக கூண்டோட நரகம் போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரொட்டஸ்டன்ட் சபை இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாக்க பார்க்க நல்லா தெளிவாக நல்லா இருக்கிறாங்க, ஆனால் இருதயம் நிறைய பேருக்கு நல்லா இல்லை. அந்த வியாதி பெந்தகோஸ்தே சபையும் பிடிக்க பார்க்குது. இந்த செல்லெல்லாம் வந்த ஒரு பாடு, போர்னோகிராஃபி படமெல்லாம் அங்கே வந்த ஒரு பாடு. முன்ன காலங்களில் நல்ல சினிமாவை கூட பார்க்க விட மாட்டாங்க எங்கள் வீட்டில். டூரிங் டாக்கீஸ் எங்கள் ஊரில் ஓடும். ஒரு நாள் நான் இந்த சினிமாவுக்கு போகணும், இந்த அவங்க போகிறாங்க கூட போகிறேன்னு, போகக்கூடாதுன்றாங்க. அப்புறம் எங்கள் வீட்டு ஆட்களே இன்னும் 4 பேர் கூட சேர்ந்து டூரிங் டாக்கீஸ் நடத்துனாங்க, சினிமா கொட்டகை. யார்? பாஸ்டர் வீட்டாது. அப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டேன். மொத்தம் 6 பேரை என்னமோ அந்த கூட்டு. நான் சினிமாவுக்கு போகிறேன். அங்கே இந்த 6 பேரில் இருக்க குடும்பத்தில் எவனுமே டிக்கெட் வாங்க மாட்டான்.
எல்லாரும் போய் பார்த்துக்கிடுவாங்க. இன்னாரா, சரி போ அப்படின்ட்டுருவாங்க. நான் போகிறேன், இன்னாரா, போங்கன்றாங்க. இந்தா காசை வச்சுக்கா, குடிச்சிக்கிட்ட அப்படின்னு நான் சீட்டு வாங்கிட்டு போனேன் அன்னைக்கு. அது ஒரே ஒரு தடவை தான் இந்த சினிமா கொடைக்கு போனது அந்த ஊரில். அப்புறம் எங்கள் ஐயா சொல்லிக்கிடுவார், என் பிள்ளை இலவசம்னு போகலை, காசை கொடுத்துட்டு போயிட்டேன், எவனும் என்னை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிடுவார். அந்த காலத்தில் சினிமா கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கங்க, மனுஷனை கெடுத்துப்படும்னு. இப்போ எப்போ பார்த்தாலும் காலையிலையும் சினிமா, ராத்திரிலையும் சினிமா, பகல்லையும் சினிமா. 4 ஷோ 4 ஷோ ஓடுதுங்க. சரி, அதெல்லாம் எங்கேயோ போய் பார்க்கணுன்னா இப்போ எல்லா சினிமாவையும் செல்லில் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சப்பெல்லாம் போட்டு பார்க்கலாம். எதுக்கு? இதையெல்லாம் நடப்பிக்கிற அங்கே தலைமை பீடத்தில் ஆட்கள் இருக்காங்களே, உலக மக்களை கெடுக்கணும்னு, அந்தி கிறிஸ்துவோடைய ஆளாக இருந்து ஜனங்களை கெடுக்கணும்னு இந்த நிர்வாண படங்களை ஜனங்கள் இலவசமாக பார்க்கறதுக்கு போட்டு விடுறான். முன்னெல்லாம் 1 நிமிஷம் டெலிஃபோனில் பேசினா காசு, ஏகப்பட்ட காசு. என் மனைவி போய் சிங்கப்பூரில் இருந்தப்போ அந்த காலங்களில் நான் போய் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசணும்னு போய் பேசினாக்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுன மாதிரி இருக்கும். 153 ரூபா பில்லு கொடுப்பேன். அடப்பாவியா, 153 ரூபாயா? ரொம்ப கஷ்டப்பட்டு அது, ஆனால் பேசணுமே, பேசிட்டு வருவேன் நான். இப்போ வாட்ஸ்அப் ஃப்ரீ. உலகமெல்லாம், இந்த ஊருக்குள்ளே இல்லை, இந்தியாவுக்குள்ளே இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ. சும்மா பேசிக்க. எதுக்கு? குளோபலைசேஷன். எதுக்கு? உலகம் பூரா சீக்கிரமாக கெடுக்கிறதுக்கு. ஹலோ, நிர்வாண படம் வருத காசு கேட்குறானா? அது விசேஷ படத்துக்கு காசு கேட்பேன். ஆனால் எல்லா நிர்வாண படமே காசு இல்லாமல் ஃப்ரீயாக வருது. ஆனால் எல்லாம் வீட்டில் உட்காந்து செல்லு வாங்கி கொடுக்காதேன்னு சொன்னாலும் பெற்றோர் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, பிள்ளைகளை நாசமாக்குறீங்க, கெடுப்பீங்க அப்படின்னு எனக்கு சமயத்தில் ஆத்திரம் வருது. எனக்கு இன்னும் பேச முடியாமல் போயிடுது. உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறீங்க. என்ன நடக்குது? பிள்ளை என்ன செய்யுது பார்க்க மாட்டேங்கிறீங்க. அநேக பிள்ளைகளை கெட்டு போனதுனால இப்போ நான் சொல்கிறேன். நான் எனக்கு அவ்வளோ வருத்தமும் இருக்குது, அவ்வளோ ஆத்திரமும் இருக்குது. பிள்ளைகளை ஏன் கவனிக்கலை? அடக்கி வைக்க வேண்டிய சமயத்தில் அடைக்கலை. இல்லை, நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் ஏலி சொன்னான். ஆசாரியனாகிய ஏலி அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் சொன்னார் பிள்ளைகளை அடக்கி வைன்னு. இவன் போய் சொன்னேங்கிறான், அப்புறம் அடங்கலேன்றான். கர்த்தர் வந்துட்டார், நீ உன் பிள்ளைகளை அடக்கி வைக்காததுனால உன் சந்ததியை நாசமாகும், உன் சந்ததியில் பின்னாடி வர்றவன் பிச்சை எடுப்பேன்னார். தாவீதோடைய காலத்தில் அந்த சந்ததியில் வந்தவங்க பிச்சை எடுக்க போயிட்டாங்க. அப்புறமா கர்த்தர் பரிசுத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்தம்னா இந்த சிந்தை நினைவே என்ன சொல்லியிருக்கு பைபிளில்? யாக்கோபு 1 அதிகாரம் 12-13. சோதனையை சகிக்கிற, அதாவது சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தன்மை பார்த்தேன். அதாவது இவ்வளவு போர்னோகிராஃபி படம் வந்த ஒரு பாடும் அதை பார்க்க மாட்டேன், அதை நான் எடுக்க மாட்டேன், ஏற்றுக்கிற மாட்டேன், அதை கவனிக்க மாட்டேன், அதை தள்ளிட்டு கர்த்தருடைய வழியில் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறேன்னு ஜெயிக்கிறவங்க பாக்கியவான்கள். அடுத்து 13வது வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு செல்போனை பார்த்து, சுய இச்சையினால இழுக்கப்பட்டு செல்லில் நிர்வாண படமாக பார்த்து, ஹலோ இடையில நான் சொருகிறேன்னா அதான் நான் நடக்குதானாக்க.
அப்புறம் சிக்கிக்கிறான். ஒரு தடவை பார்த்தேன், இன்னொரு தடவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாமா, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நேற்று பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாமா, அப்புறம் எப்போ பார்க்கறது, வீட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, இப்போ பார்க்க முடியாது, அதனால் தனியாக போய்க்கலாமா, தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கலாமா, இல்லை இன்றைக்கி வீட்டில் ஆள் இல்லை நம்மளா உட்காந்து பார்க்கலாமா. இதே பொழப்பு தான். செல்லை விடுறதுக்கு மனசே இல்லை. சில சமயத்தில் பிள்ளைங்க பேசுகிற அடங்காத பார்த்தீங்கன்னா, என்னை வேணால் கொன்னுக்க என்கிட்ட செல்லிருந்து வாங்காத. எப்படி? என்னை வேணால் நீ கொல்லலாம், ஆனால் செல்லை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. அம்புட்டு அரக்கத்தனமாக எப்படி வளர்த்தீங்க நீங்கள்? அரக்கத்தனமா அப்படி எப்படி வளர்த்தீங்க? சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இதை செய்யாதங்கிறப்ப செஞ்சால் சாத்தாம பிறம்ப எடுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என் பிள்ளைங்க அப்படி செய்யுங்க இப்படிங்க, கடைசிக்கு பார்த்தா பிள்ளை அடங்க மாட்டேங்குன்னு பாஸ்டர்கிட்ட வர்றது கம்ப்ளைண்ட். எப்படி ஏலி தன் பிள்ளைகளை அடக்கி வைக்கலையோ, அதனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீயும் சரி உன் பிள்ளைகள் 2 பேரும் சரி ஒரே நல்ல சாவைங்கடா. அந்த கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு இந்த ஏலியோடைய மயங்க 2 பேரும் யுத்தத்துக்கு போகிற பக்கம் யுத்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே 2 பேரும் செத்தாங்க. அந்த செய்தியை கொண்டுட்டு வர்றான் ஒருத்தன். ஏலி இங்கே மாலை அப்படி சாஞ்சு உட்காந்துருக்கேன். ஒருத்தன் வந்து உன் பிள்ளைய 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அப்படியே மல்லாக்கா விழுந்து பிடரி முறிந்து செத்தான்னு எழுதியிருக்குங்க. அடங்காதவர்களுக்கு வரும் காரியங்கள், பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்காதவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சந்ததி கெட்டு போகும், பிச்சை எடுக்கும்னு சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம், நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். அப்போ நான் சொன்னேன், பணம் பாதாள வரைக்கும் போகும், ஓகே. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது, ஓகே. ஆனால் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாவற்றுக்கும்னா நன்மைக்கு உதவும், தீமைக்கு உதவும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது தான் கேள்வி. செல்ஃபோன் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது தான் கேள்வி. ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லா செய்திகளும் வருது. உங்களுக்கு என்ன பார்க்கணும், அது அந்த பேரை அடிச்சிங்கன்னா அது உடனே வருது. அந்த விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் மக்கள் பொதுவாக எப்படி பயன்படுத்துகிறாங்க? 184% இந்த மாதிரி நிர்வாண படங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த நெட்டுக்காரங்க சொல்கிறாங்க. மக்கள் பார்க்குற ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக சந்தோஷமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இருதயம் கேவலமான இருதயம். ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க இருதயம் எப்படி கேவலமா? எப்போ தனியாக இருக்கலாம்? அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவார், ஒரு மனுஷன் தனிமையாக இருக்கும்போது என்ன செய்கிறான்னு பாருங்க, அதுதான் அவன் அப்படின்னு சொல்லுவார். தனிமையாக இருக்கிறப்ப தான் செல்ஃபோன் எடுத்து எல்லா நிர்வாண படங்களும் பார்க்குற. அப்போ நீ அதானே? தனிமையாக இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் இல்லாமல் வெளியே சொன்னால் கேவலமா? வெளியே சொன்னால் கேவலம்னு தனியாக உட்காந்து கேவலமா நீயே இருக்கிற? நியாய தீர்ப்பு உனக்கு வரும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கார், இன்னைக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்தேன், என் நிமித்தம் பொறுமையாக இருக்கேன், இல்லாட்டி உன்னை சங்கரிச்சிருப்பேன். இருதயம் பரிசுத்தமாக கடவுது, பொல்லாப்பை விட்டு விலகுவோமாக. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளுங்கள். பிழைக்கணுமா? நம்ம பிழைக்கணுமா? நல்லா வாழணுமா? உங்கள் பிள்ளைங்க வருங்காலங்களில் நல்லா இருக்கணுமா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது. அதே போல பெற்றோருடைய பரிசுத்தம்
பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஏன்னா நீ நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அப்போ அவன் அதை விட்டு விலகாதிருப்பேன். இன்னைக்கு பெற்றோர்கள், நான் சொல்கிறேன், அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தலை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக இந்த பெற்றோர்கள் குற்றவாளிகளாய் நிற்கிறார்கள். கேட்டால் சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுங்க. பைபிளில் போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் பிள்ளை சொன்னபடி கேட்கலன்னா கொண்டு போய் நியாய சங்கத்தில் நிறுத்து, ஊரில் நியாயாதிபதிகள்கிட்ட நிறுத்து. என்ன செய்வாங்கன்னு போட்டிருக்கு, கல்லெறிஞ்சு கொன்றுவாங்கன்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு அடங்க மாட்டேங்குதுன்னா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய அந்த நிலைமைக்கு, அந்த பொல்லாத நிலைமைக்கு இவர்கள் போய்விட்டார்கள். அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பொல்லாத, உடனேவா பொல்லாதவங்களாயிட்டாங்க. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு பிள்ளை பிறக்கணும்னா 10 மாதம் ஆகுது. அதே மாதிரி இச்சை வந்தால் உடனே அடுத்த நாள் பாவம் பிறந்துடாது. அதை யோசிச்சு 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 அதை இந்த பாவத்தை தியானம் பண்ணி அப்புறமேல ஒரு நாள் செய்கிறேன். பாவம் உடனேவா வந்துச்சு? அப்போ இத்தனை நாள் பாவத்தை உங்களுக்குள்ளே வளர்க்குறீங்க, பிள்ளைகளுக்குள்ளே வளர விடுறீங்க, கடைசிக்கு அதை அடங்க மாட்டேங்குது. அப்போ பழைய ஏற்பாட்டு சொல்லியிருக்கு, ஊரில் நியாயாதிபதிகள்கிட்ட கொண்டு போய் நிறுத்து, அவங்க கல்லை விட்டு எரிஞ்சு கொல்லட்டும்னு. நாம் அந்த மாதிரி அடங்காத பிள்ளையை ஆக்கிட்டோம் அப்படின்னா, கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டிய அந்த நிலைமைக்கு இவங்க பொல்லாதவங்களும் ஆயிட்டாங்கன்னா நம்ம இருந்ததுக்கு எதுக்காக நம்ம வாழணும்? எப்படி பாருங்க, பெற்றோர் பாவ எண்ணங்களில் வாழ்கிறதுனால தான் பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியல. திடீர்னு வர்றாங்க, பாஸ்டர் பிள்ளை ஓடி போச்சு பாஸ்டர் இந்த அவன் கூட. ஏன்டா இது நாள் வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாதா? பிள்ளை எங்கே போச்சு வந்துச்சு, யார்கிட்ட பேசிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் யார், ஒன்றும் தெரியாத? தெரியலை பாஸ்டர். பிள்ளை எல்லாம் உன்னைய தாண்டா முதல்ல கொல்லணும். ஏலியை கொண்டு விட்டார், பின்னாடி விழுந்தானா பிடரின் முறிந்து செத்தானான்னு. என்ன பாஸ்டர் இவ்வளோ காலம் நல்ல பிரசங்கமாக பண்ணீங்க, நல்ல பிரசங்கம் உண்மைதான், நம்ம ஒழுங்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆசீர்வாதத்தான் வச்சுருக்கிறாரு. அது சொல்கிறாரு, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நீ பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்துகள், மனம் திரும்பு, கர்த்தர்ட்ட வா, பரிசுத்தமாகு, அவருடைய வழியில் நட, அவருடைய வார்த்தையை கேளு, அவருடைய ஆலோசனையை கேளு, அவருடைய வழியில் நடந்தால் இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உனக்கு கேட்க வேண்டுகிற சாப்பாடு, துணிமணி, வீடு, எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். அவர் பொய்யுரையாதவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் ஜனங்கள் கர்த்தரை விட்டு ஓடுறாங்களாம். சமயத்தில் நான் தான் பார்ப்பேன், நம்ம சிலரை பார்த்தா இயேசு ரட்சிக்கிறார் நம்ம சொல்லுவோமா, அப்புறம் நம்மளை இந்த ஆட்கள் எங்கிட்டாவது அந்த 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 ஓரத்தில் அங்கிட்டு கண்டான்னா, ஐயோ அந்த பாஸ்டர் வர்றாருன்னு நம்மளை கண்டு சந்தில் ஓடுவேன். அவன் எங்கடான்னா இந்த ஆள்கிட்ட போனாக்க இயேசு ரட்சிக்கிறாருன்னு இந்த ஆள் சொல்லும், இது என்னத்துக்கு வம்பு, நம்ம அங்கிட்டு ஓடிடலான்னு அங்கிட்டு ஓடுறேன். அது எங்கள் கண்ணிலையும் பட்டுரும். அப்புறம் என்னத்துக்கு அவன்கிட்ட பேசுகிறான், நீ என்னை கண்டே ஓடுற, அப்புறம் ஏசுநார்கிட்டே வருவேன், ஏசுநார்ட்ட நீ வரவும் மாட்ட, நீயாச்சும் உன் பிசாசாச்சு உன் நரகமாச்சு போய் சேரு அப்படின்னு விட்டுருவோம் நாங்களும். இங்கே பாருங்க, பாஸ்டர் மனசில் விட்டுட்டாக்க கர்த்தர் கைவிட்டார்னு அர்த்தம். ஏன்னா பாஸ்டர் கர்த்தர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி மனநல பாஸ்டருக்குள்ளே இருக்குது. கர்த்தர் எட்டி உங்களை பிடிக்க முடியாத அளவுக்கு தூரமாக போகாதீங்க. கிட்டத்தில் இருந்தாலாவது ஒரு நேரம் பிடிச்சி உட்காரு, அடங்கி உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னடிக்கல்னு சொல்லவா செய்வார். கர்த்தருடைய கைக்கு எட்டாத அளவுக்கு தூரமாக போகாதீங்க, கிட்ட வாங்க.
கர்த்தர் கோவிச்சுட்டு உங்களை விட்டு போகிற அளவுக்கு நீங்கள் மாறாதீங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தமாக நீதிமொழிகள் 3 இருங்க கொஞ்சம் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். சரி, அடுத்து இதை கவனிக்க. எல்லாரும் இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என்ன அர்த்தம்? கிருபையும் சத்தியம்னா கர்த்தர், கிருபையும் சத்தியம்னா கர்த்தர். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை விட்டு இருப்பாராக. இது நீ கர்த்தரை விட்டு விலகிறியாங்கிற பேச்சு இல்லை. கர்த்தரே பார்த்து சலிச்சு போய் இவன் கிடைக்க நாசமாக போகிறான் போன்ட்டு இவர் விலகி போகாதிருப்பாராக. அப்போ ஒழுங்கா இரு. அருமையானவர்களே, எனக்கு ஆத்திரம் இருக்குது, எனக்கு என்னென்னமெல்லாமா இருக்குது, பொங்கிக்கிட்டு வருது, எனக்கு ஏதோ கொட்டிட்டேன். இன்னைக்கு இடையில சொல்லாமல் சொல்லி எல்லாம் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக வந்துருச்சு. நீங்கள் கவனிக்கணும். இந்த மோசே ஒரு பாட்டு பாடினேன், யோசுவாவும் அதே ஒரு பாட்டை பாடினேன்னு எழுதியிருக்கான்னு சொல்கிறேன். நீங்கள் அடங்க மாட்டீங்க, சொன்னபடி கேட்க மாட்டீங்க, இந்த மாதிரி நாசமாவீங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்கிறேன். நம்ம அப்படி ஆகக்கூடாது. இப்போ அதான் சொல்கிறேன், கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகாதிருப்பாராக. அப்படின்னா அடங்கி இருங்க. அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்புறமா ஆசை அங்கே இழுக்கும், அது இழுக்குங்க. பேய் அதுக்கு தான் இருக்கான், இழுக்கிறதுக்கு தான். காந்தம் இழுத்த மாதிரி இழுக்குது. பேய் அதுக்கு தான் இருக்கான். நீங்கள் அவனோட போனீங்கன்னா அவன் போகிற இடத்துக்கு போயிடுவீங்க. அவனோட போகக்கூடாது, அவனை ஐடியாவை கேட்கக்கூடாது, அவன் ஆசை காட்டுறான்னு அங்கே எட்டி பார்க்கக்கூடாது. இப்போ நான் எட்டி பார்க்குறது, அப்புறம் திரும்பி பார்க்குறது, யாரும் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறது. ஆனால் ஒருத்தர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹலோ, பார்க்குறாரா பார்க்கலையா? அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா நிர்வாணமாக இருக்கிறது என்று வசனம். அவருக்கு மறைபொருளாத ஒன்று கிடையாது. நான் சொல்கிறேன், எங்கே தப்பு பண்ண, எங்கே ஓடுறியா அட்டி விழுக போகுது. இவ்வளவு நாளாக பொறுமையாக இருந்தார், இனிமேல் பொறுமை கிடையாது. அடிக்கடி கெட்ட செய்தி வந்துருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. கெட்ட செய்தி எனக்கு வராது இருப்பதாக. நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்களாக, ஜீவனை பற்றி கொள்வீர்களாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. எனக்கு கெட்ட செய்தி வராது இருப்பதாக. நீங்கள் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதுக்கான கிரயத்தெல்லாம் செலுத்தி இருக்கிறாரு. சிலுவைகளையும் சரி, அதுக்கு பிறகு 3 நாள் பாதாளத்தில், ஐஸ்வர்யவான் கிடந்த இடத்துல பாதாளத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். 3 நாள் கழித்து தான் பிதாவான தேவன் அவரை தூக்கி எடுத்தார். அவ்வளவு பாடுகளையும் பட்டு ஒரு சொட்டு தண்ணிக்காக அந்த ஐஸ்வர்யவான் லாசர்கிட்ட, அந்த லாசர் பருக்கள் நிறைந்தவனாக கிடந்தான்னு போட்டிருக்குது. அவ்வளோ அசிங்கமாக பார்க்க அருவருப்பாக இருக்கக்கூடிய அந்த லாசரு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கட்டும்னு கேட்குறான். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இறங்கிட்டான். அவ்வளோ கேவலமாக வாழ்ந்தான், கேவலமான இடத்துக்கு போயிட்டான். விழித்து கொள்ளுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோமாக. உலகத்தில் 1000 இருக்குங்க. பிசாசு 1000 காரியங்களை சொல்லுவான், 1000 வேடிக்கை நடக்கும், எவ்வளவோ ட்ராமா நடக்குது, எவ்வளவோ சர்க்கஸ் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு நம்ம இல்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை.